J'ai le regret de ne pas pouvoir être en personne, de pouvoir vous sentir, vous toucher, de pouvoir vous saluer de façon plus chaleureuse. இந்த வேளையில Mais நான் இந்த வேளையில உங்க மத்தியில் நான் இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் நேர்முகமாக நாம் யாரும் ஒன்று கூடி தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாங்கள் இந்த ஜூம் மூலியமா காணொலியில் இணைந்திருப்பது குறித்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். nous avons déjà eu un bon moment avec l'école du sabbat, avec les jeunes. J'ai senti juste le manque de l'élément féminin parmi les jeunes, mais நாம இந்த c'était வேளையில sympa. வாலிப பிள்ளைகளோடு இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடங்களில் நாங்கள் படித்தோம், ஆலோசித்தோம். அதிலே பெண் பிள்ளைகள் இல்லாத இருந்ததை நான் கவனித்தேன். Ils vont comprendre parce que c'est une réponse à une question qui m'a été posée tout à l'heure. எனக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் புரிந்திருப்பார்கள். C'est bien durant son voyage, dans son 3e voyage de Paul, il est resté 3 mois à la ville de Corinthe. பவுலானவர் கொரிந்திய நாடுகளுக்கு சென்ற பொழுது அவர் 3 மாதங்கள் அங்கு தங்கியிருந்த அவர் பிரயாணத்தை பற்றின அந்த கதை. Et on pense que sera dans les mois de l'hiver de l'année 57-58 que la plupart de la carte de la lettre aux Romains a été écrite. ரோமர் காலத்திலே 58 வருடங்களுக்கு இயேசுக்கு பிறகு 52 வருடங்களுக்கு பிறகு நடந்தக்கூடிய அந்த சம்பவங்கள் அவருடைய பிரயாண திட்டங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Voilà, comme ça c'est sûr, je vous ai pas induit en erreur et dit de bêtises. நான் இவ்வளவாக உங்களுக்கு தவறான ஒரு செய்தியை கொடுக்காதபடி உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் கூறுகிறேன். Vous savez, chaque sabbat, je suis avec des communautés différentes. ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு சபைகளில நான் கலந்து கொள்வது உண்டு. Et j'apporte les salutations de nos frères et sœurs des églises du territoire de l'Union franco-belge. நாங்க செல்லும் பொழுது அவர்களுக்கு யூனியனுடைய அந்த வாழ்த்துதல்களை அந்த இலாக்காவுடைய வாழ்த்துக்களை நான் கூறுவதுண்டு. L'Union c'est un peu particulier. இந்த யூனியன் ஒரு விசேஷமான ஒரு தன்மை கொண்டது. Parce que au contraire d'autres unions, nous avons 3 pays. மற்ற நாடுகளை விட இந்த யூனியனானது விசேஷித்தமானது. ஏனென்றால் இந்த யூனியனில் 3 நாடுகள் உண்டு, தேசங்கள் உண்டு. Et nous sommes très fiers de la diversité qui existe au sein de notre union. நம்ம இந்த யூனியன்ல செயல்படும் காரியங்கள் குறித்து நாங்கள் மிகுந்த பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். Je commence à être habitué à être traduit dans des différentes langues. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சபைகளிலும் நான் பேசும்போது மொழிபெயர்ப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு பாஷையிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. நான் பழகிவிட்டேன். Nous avons depuis le ghanéen, நாங்கள் கனேய நாட்டுக்காரர்கள், le flamand, l'allemand, le serbe. சேர்பு மற்றும் வேறு மொழிகள். Mais c'est bien la première fois que je suis traduit dans votre belle langue. மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய பாஷையில் மொழியிலே மொழிபெயர்ப்பது இது முதல் முறை. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Et j'espère que vous puissiez contrôler que Aniel est en train de traduire bien ce que je dis. நீங்களும் அனியல் அவர் மொழிபெயர்ப்பது சரியா என்பதை நீங்கள் கணித்துக் கொள்ளலாம். Donc ceux qui veulent que je puisse apporter les salutations de l'église Tamoul aux prochaines églises, je vous demande juste de saluer avec vos mains. Voilà. நீங்களும் மற்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை மற்ற சபைகளுக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் கைகளை அசைத்து என்னிடத்தில் காட்டுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை மற்ற சபையில் கொண்டு செல்வேன். Voilà. Merci beaucoup. Nous sommes encore en hiver. நாம் இப்பொழுதும் குளிர்காலத்தில் தான் இருக்கின்றோம். Et c'est peut-être la saison la plus sombre, voire même la plus noire. இந்த குளிர்காலமானது இருளான ஒரு காலமாக தோன்றும், ஒரு துக்கமான ஒரு காலம் போன்று தோன்றலாம். C'est la saison un peu plus nostalgique. இந்த நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காலமா இருக்கலாம். Froide, humide. மிகுந்த தணப்பான ஒரு காலமாக இருக்கலாம், குளிர் நிறைந்த காலம். Les arbres n'ont plus ces feuillages verts et toutes ces fleurs. இந்த மரங்கள் எல்லாம் இலை உதிர்ந்து அதுல ஒரு செழிப்பில்லாத ஒரு காட்சியை காணக்கூடியதா இருக்கும்.
Même ici, derrière ma maison, le petit bout de terrain, il n'y a plus d'herbe, c'est que de la boue. என்னுடைய வீட்டில் பின்புறத்திலும் சரி, அங்க உள்ள புல்கள்லாம் இல்லாதபடி காய்ந்த வண்ணமாக குளிரினால் வாடி போயிருக்கிறதை காண முடிகிறது. Mais je pense que nous aimons tous beaucoup plus le printemps. நாம் வசந்த காலத்தை நாம் அதிகமாக நாம் விரும்புவது உண்டு. Et le printemps, c'est l'espérance, c'est la vie, les fleurs, les bourgeons. அந்த வசந்த காலத்தை நமக்கு மிகவும் ஆசைப்படுகிற ஒரு காலமாகவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு காலமாக காணப்படுகிறது. Et ça nous remplit de joie. நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிறது. La joie de vivre, l'enthousiasme. நாம மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வாழ்வதற்கு நமக்கு மனதில் ஏவுகிறது. Et aujourd'hui, j'aimerais partager avec vous presque un témoignage personnel. இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு நான் ஒரு சாட்சியினூடாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தினூடாக உங்கள் மத்தியில் நான் சாட்சியை கூற விரும்புகிறேன். Parce que pour moi, la joie, la renaissance, la vie, elle porte un nom, le nom d'une personne, Jésus-Christ. என்னுடைய வாழ்விலே எனக்கு ஒரு மறுமலர்ச்சி, எனக்கு மறுவாழ்வு, எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது ஒரு நபர் உண்டு. அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை பற்றிதான் இருக்கிறது. Jésus. இயேசு. Je ne sais pas ce que ça évoque dans vos esprits, dans vos mémoires, même dans votre culture, quand vous entendez ce nom, Jésus. உங்களுடைய கலாச்சாரத்திலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இந்த பெயரை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எந்த விதமான உணர்வை அடைகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. Ah, peut-être que vous pensez à celui qui faisait les miracles. ஒருவேளை நீங்கள் அந்த அற்புதம் செய்த ஒரு நபரை நீங்கள் சிந்திக்கலாம். Celui qui était capable de guérir des malades. வியாதியஸ்தர்களை குணப்படுத்தின வல்லமையுடையவரை பற்றி நினைக்கலாம். De transformer l'eau en vin. தண்ணீரை திராட்சரசமா மாற்றினவரை உங்களுக்கு நினைவு கூறலாம். Ou encore plus radical, celui qui était capable de marcher sur les vagues de la mer comme si c'était la terre ferme. மேலும் அதிகமாக பார்க்கும்போது கடலின் மேல் தண்ணீரின் மேல் நடந்த ஒரு நபரை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடும். Selon la vision dont Ellen White partage dans le chapitre 1er du livre Jésus-Christ, யுகங்களின் வாஞ்சை இந்த புத்தகத்திலே முதல் பாகத்திலே எலன் வைட் அம்மையார் கூறும் ஒரு வாசகம் எனக்கு நினைவு வருகிறது. Elle dit, en venant demeurer parmi nous, நம் மத்தியிலே இயேசு கிறிஸ்து வாழ வந்த பொழுது, Jésus allait révéler Dieu à la fois aux hommes et aux anges. அது இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். Il rendait la parole de Dieu, la pensée de Dieu perceptible à l'oreille de l'homme. தேவனுடைய வார்த்தைகளையும் மனிதர்களுடைய காதில் கேட்கும்படியாக அவர் வெளிப்படுத்தினார். Et je pense que c'est facile pour nous tous, confortable même, de voir Jésus de cette façon. இந்த விதமாக நாம இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளை நடந்த விதத்தில் பார்க்கும்போது, et Jésus lui-même, il a parlé de lui aussi de cette manière. Jean chapitre 10 verset 30, moi et le Père, nous sommes un. யோவான் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வனமாக தன்னை குறித்து பாய்த்து சொல்லும்போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். L'évangile de Jean commence même en disant que Jésus était au début de toutes choses avec le Père. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆதியிலே கிறிஸ்து தேவனோடு இருந்தார் என்று தொடங்குகிறது பார்க்கிறோம். Pierre, quand il va parler de Jésus, il va dire que c'est le Christ, le Fils du Dieu vivant. பேதுரு தன்னுடைய புத்தகத்திலே நிருபங்களை எழுதும்போது கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். Même Thomas, le disciple qui douta, தோமா சந்தேகப்படக்கூடிய அந்த சிஷ்யர், il a dit mon Seigneur et mon Dieu. என் தேவனே என் இரட்சகரே என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார். Et Jésus à aucun moment a corrigé les disciples en leur disant non, ne m'appelez pas comme ça. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர்கள் கூறிய வார்த்தைகளை தவறு என்று அவர்களை சரி செய்யவில்லை. Car c'est vrai, la Bible nous montre il était totalement divin. ஏனென்றால் வேத வாக்கியமும் அவனமாக கூறுகிறது அவர் தெய்வீக தன்மையுடையவராக முற்றிலும் தெய்வீக தன்மையுடையவராக இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. Il était tout puissant, plein de sagesse. மிகவும் ஞானமும் மிகுந்த வல்லமையுடையவராக திகழ்ந்தார்.
avec la puissance créatrice. சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையோடு ஆண்டவர் செயல்பட்டதை பார்க்கிறோம். Omniprésent. எங்கும் அவருடைய பிரசன்னம் உடையவராகவும். Mais avec toutes ces caractéristiques, la Bible nous dit aussi qu'il était totalement humain, comme vous et moi. இவ்விதமான தன்மையுடையவராக இருந்த போதிலும், தெய்வீக தன்மையுடையவராக இருந்த போதிலும், நம்மை போல, உங்களை போல, என்னை போல ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். L'épître à Philippiens, elle dit que Jésus est né sous la forme d'un serviteur. பிலிப்பியர் புத்தகத்துல பார்க்கும்போது ஒரு சேவை செய்கிறவராக அவர் வந்து பூமிக்கு வந்ததை குறித்து குறிப்பிடுகிறார். Par sa volonté se faisant semblable aux hommes. மனிதர்களுக்கு இணையாக அவர்கள் வந்து இறங்கி வந்து செயல்பட்டதை பார்க்கின்றோம். C'est pour ça que la question elle reste légitime. Qui est Jésus? ஆகையால் தான் இந்த பிரதான இந்த கேள்வியை நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு யார்? Est-ce que c'est celui qui attribuait les gloires du Messie? அவர் மேசியாவை வெளிப்படுத்தினவராக செயல்பட்டவரா? Mais qui était le fils du charpentier? ஒரு அந்த charpentier, இந்த celui qui travaille le bois. இந்த ஆசாரியர் சொல்லுவாங்க, ஆசாரியர் குடும்பத்துல அந்த வேலை செய்தவரா? Celui qu'on voit dans les évangiles parcourir les monts et les collines? எங்கும் நடந்து திரிந்த ஒரு நபரை பற்றியா? Qui connaissait la vie de ses frères et ses sœurs? சகோதர சகோதரருடைய வாழ்க்கையை அறிந்தவரா? Celui qu'on a vu grandir de l'enfance à l'âge adulte? சிறு வயது முதல் வாலிப பிராயம் வரை வளர்ந்தவரா? Mais vous savez, pour certaines religions, il est inconcevable, c'est pas possible d'imaginer un Dieu qui se fasse un avec les créatures. மற்ற மதத்தாரைகளை சிந்தித்து சொல்லும் பொழுது அது சாத்தியமல்ல, தேவன் மாமிசமாவது சாத்தியமல்ல என்று கூறுகிறார்கள். Parce qu'à partir du moment où un Dieu se fait homme, il n'est plus Dieu. தேவன் மனிதனாக ஆகும்போது மறுபடியும் மனிதனாக தேவனாக இருப்பது சாத்தியமல்ல. Mais en plus, un Dieu qui a vécu comme humain parmi nous. தேவன் மனிதனாக நம்மை போல நம்மில் வாசம் பண்ணி வாழ்ந்ததை பற்றி பார்க்கும்போது. Mais c'est extraordinaire parce que la Bible, elle nous dit, elle nous le montre que Dieu, en Jésus-Christ, est venu pour se faire un avec nous. வேத வாக்கியம் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய வண்ணமாக கூறுகிறது, தேவன் மாமிசமாகி நம் மத்தியில் வாசம் பண்ணினார் என்று கூறுகிறது. Et vous savez ce que ça veut dire? Ça veut dire qu'il a pris froid comme nous. என்ன அர்த்தம் தெரிகிறது? நம்மை போல மனிதனாக நம்மை போல வாசம் பண்ணினார். Ça veut dire qu'il a eu la grippe en hiver comme nous, si elle existait à son époque. நம்மை போல குளிரிலும் நம்மை போல அந்த காலத்திலே சளி பிடித்திருக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்கலாம். Qu'il a eu des ampoules aux pieds des longues marches qu'il faisait. நீண்ட நடை நடந்தது நிமித்தம் கால்களிலே புண்கள் ஏற்பட்டிருக்கலாம், கட்டிகள் ஏற்பட்டிருக்கலாம். Que ses mains ont pris des ampoules parce que la force du marteau. அவர் வேலை செய்யும்போது, அவர் சுத்தியில் எடுத்து வேலை செய்யும்போது கைகள் அவர்களுக்கு தேய்ந்து போய் காய்ந்து போய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். Que il a éternué, il a ronflé peut-être. அவர் சளிப்படுத்தது நிமித்தம் அவர் தும்பி இருக்கலாம் மற்றும் கொரட்டை விட்டிருக்கலாம். Peut-être que quand il essayait d'enfoncer un clou, le marteau a échappé et a tapé son doigt. அவர் சுத்தியிலால அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் அடிக்கும் போது ஒருவேளை அவர் விரலிலே பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். Quand il était bébé, il a fallu que ses parents lui apprennent à marcher, à se tenir debout. அவர் குழந்தையா இருந்த போது அவர்கள் பெற்றோர் அவரை பிடித்து நடக்க வைத்து பழக்க வைத்திருக்கலாம். Un épisode tendre décrit Ellen White nous démontre ceci, et je cite. Ellen White அவர்கள் அவரை பற்றின ஒரு வாசகத்தை அருமையாக எழுதுகிறார்கள், படிக்கிறேன். Elle dit, toute la journée, Jésus n'a pas cessé d'enseigner, de guérir. ஒவ்வொரு நாளும் அவர் போதனை செய்து சுகப்படுத்த போதனை செய்ய நிறுத்தவே இல்லை. Mais quand la nuit est arrivée, இரவு வரும்பொழுது,
il était complètement épuisé à la fin de la journée. அந்த நாளின் கடைசி நேரத்திலே இரவு வேளையிலே அவர் முற்றிலுமா சோர்வுற்றவராக பலவீனப்பட்டவராக இருந்தார். Et elle dit, il décida de se retirer de l'autre côté du lac pour être un peu solitaire. அந்த கடல் அருகே அவர் அந்த நதிக்கு பெரும்புறத்துல போய் அவர் தனிமையாக போய் தேவனோடு உறவாட செல்கிறார். Vous savez, il y a des gens qui pensent que quand on imagine Jésus de cette manière, qu'on est irrévérencieux. இயேசு கிறிஸ்துவை சில வேளையில அவர்கள் ஒரு பார்க்கும்போது வேறு விதமாக சிந்திக்கிறார்கள் மற்ற மதத்தார். Des fois, c'est plus facile pour notre imagination et notre compréhension de laisser l'humanité en dehors de l'incarnation. தேவன் மறுபிறப்பட அடைந்ததை பற்றி நாம் சிந்திக்கும் போது வேறு விதமாக நாம் சிந்திப்பது உண்டு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே. Mais aujourd'hui, j'aimerais vous dire que considérer Jésus seulement comme divin, இன்றைய நாளில் நான் சொல்ல விரும்புவது இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வீக தன்மையோட நாம் பார்க்க வேண்டும். il y a quelque chose qui se perd. அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு காரியங்களிலே நாம் விடுகிறவர்களா இருக்கிறோம். Parce que ça le maintient à distance, loin dans le ciel. ஏனென்றால் நம்மை தூரப்படுத்துகிறது. Quelque chose de très précieux, bien emballé comme un cadeau qu'on ne peut pas toucher. ஏனென்றால் ஒரு அன்பளிப்பாக ஆயத்தப்பட்ட ஒரு அன்பளிப்பு பரிசு கொண்டு நம்ம தொடக்கூடாத அளவுக்கு தூரத்தில் இருக்கிறதா பாவிக்கக்கூடும். Mais quand je lis les évangiles, சுவிசேஷ புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது j'imagine ces bergers qui l'ont vu pour la première fois dans le berceau. அந்த மேய்ப்பர்கள் முதல் முறையாக அவர் தொட்டிலே அவர் கடத்தி இருக்கும் போது பார்த்த அந்த காட்சி நினைவு வருகிறது. Ils l'ont vu comme personne. அவர் மற்றவர்கள் போல அல்ல, அவரை ஒரு மனிதராக ils ont pu s'intéresser à Jésus parce qu'il était un comme eux. அவர்களை போல ஒரு மனிதராக அவர் இருந்ததை பார்த்தார்கள். Il était un membre de leur communauté. Il était un avec eux. மனிதர்களோடு மனிதர்களாக அவர் அங்கு இருந்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். Il était comme un des voisins d'à côté. அவர் உறவினர் போன்று அயலகத்தார் போல அவர் இருந்தார். C'est vrai que quand je lis la vie de Jésus dans la Bible, les lieux et les coutumes sont très loin des miens, sont très différents. இந்த வேதவாசங்களை வாசித்து பார்க்கும்போது கலாச்சாரங்கள் நம்மோடு இப்போ உள்ள கலாச்சாரத்தை போன்ற அல்ல, நமக்கு தூரமானவைகளா இருக்குது, அறியாதவைகளா இருக்கிறது. Mais c'est pour ça la question, à quoi ressemblerait Jésus aujourd'hui s'il venait auprès de vous dans votre communauté tamoul aujourd'hui? இன்றைய காலங்களிலே நம்ம தமிழ் சபையார் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நம்ம வந்தால் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறவர்களா இருப்போம்? Comment on réagirait? நான் எப்படி செயல்படுவேன்? Comment dans le quartier où nous habitons, nos voisins le verraient? நாம் வசிக்கும் இடங்களிலே நம்ம அயலகத்தார் எப்படி அவரை ஏற்றுக்கொள்வார்கள்? Avec toutes les barrières sociales, les lois de l'univers. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போடப்பட்டிருக்க சட்டங்கள் மத்தியில் அவர் எப்படி செயல்பட்டிருப்பார்? Que Jésus a dû dépasser pour se faire un comme nous, comme un de nos voisins. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மை போல ஒரு அயலகத்தாரை போல ஆண்டவர் நம்மை போல வந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். La Bible nous dit que c'est pour ça qu'il vous connaît, qu'il me connaît par notre nom. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன்னையும் உங்களையும் என்னையும் நமது பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், பெயர் மூலமா அறிந்திருக்கிறார். Pas comme moi que tout à l'heure j'appelais Thibaut de Théodore. என்னை போல அல்ல, திபோவை தேயோதர் என்று பெயர் சொல்லி அழைத்தேன். Il vous connaît, comme la Bible le dit, il connaît même jusqu'au nombre de nos cheveux. வேதம் சொல்லுகிறது உங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய முடிகளை எண்ணியிருக்கிறது போல அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும். Aujourd'hui, je veux vous partager l'histoire d'un homme qui s'appelle Joseph. இந்த வேளையில உங்கள் மத்தியில நான் ஒரு மனிதரை பற்றி பேசப் போகிறேன், யோசேப் அவருக்கு பெயர். Et Joseph a dû dépasser une grosse montagne spirituelle. அந்த யோசேப்பானவர் ஆவிக்குரிய காரியங்களில் மிகுந்த வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதராக இருந்தார். Il était un homme respectable dans sa ville. அவர் வாழ்ந்த அந்த ஊரிலே மனிதர்களால் ஒரு மதிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். Sérieux. ஒரு சீரியஸான ஒரு மனிதர். Il venait juste de demander en mariage sa jeune fiancée Marie.
அவர் வந்து ஒரு ஒரு வாலிபர் கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அங்கு வருகிறார். C'était un homme stable, digne de confiance. ஒரு நம்பிக்கையுடைய ஒரு மனிதராக திகழ்ந்த அவர். Et le problème qu'il va devoir faire face, c'est que Dieu va lui lancer un défi extraordinaire. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. C'est ce que j'appelle ici de l'appeler à monter une montagne spirituelle, à escalader cette montagne. நான் எப்படி கூறுவேன் என்றால் ஒரு மலையை தாண்டி வரக்கூடிய ஒரு காட்சிக்கு நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். C'est tellement difficile que c'est pas comme s'il marchait au bord de la mer, juste une petite dune. கடல் கரையிலே ஒரு சின்ன ஒரு தாண்டி வருவது போன்ற அல்ல. Dans sa tête, il comprend même pas la raison pour laquelle Dieu le demande ça. தன்னுடைய மனதிலே எதற்காக தேவன் இவைகளை கேட்கிறார் என்று சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டார். Le bon sens lui dirait, mais non, reste tranquille. அவருடைய மனதிலே பிரச்சனை இல்லை, இப்படி இரு அப்படின்னு நினைத்திருக்கலாம். Conçu par le Saint-Esprit. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிப்பது. Je sais pas comment croire. அது எப்படி ஏற்றுக்கொள்வது எனக்கு புரியவில்லை. Mais qui va me croire? யார் என்னை நம்புவார்கள்? Comment ma famille va croire que l'enfant il est conçu par le Saint-Esprit? பரிசுத்த ஆவியானவரால் இவர் கர்ப்பம் தரிக்கிறார் என்பதை என் குடும்பத்தார் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? Comment mes voisins ils vont croire à ça? என்னுடைய அயலகத்தார் எப்படி இவைகளை நம்புவார்கள்? S'il acceptait de relever ce défi, இந்த பிரச்சனை எப்படி ஏற்றுக்கொள்வது, தாண்டி வருவது? Il allait être critiqué par tout le monde. எல்லாராலும் பரியாசப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். Mais un pas après l'autre, il a décidé de rester fidèle au Seigneur. அடுத்த அடியிலே அவர் கடந்து செல்லும்போது தேவனுக்கு உண்மையுள்ளவராகவும் அவர் திகழ விரும்பினார். Joseph a dû adapter toute sa vie pour recevoir Jésus. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருந்தார். தொடர்ந்து இருப்பினும் l'ange Gabriel, quand il a eu la mission d'annoncer la naissance de Jésus, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அவருக்கு இடத்தில் செய்தி கொடுப்பதற்காக காபிரியேல் தூதன் வந்த பொழுது et qui s'est approché de Marie, அவரை திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த காரியங்களிலே et de Joseph pour leur annoncer qu'ils allaient être les parents de ce bébé qui deviendrait le Messie. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின் பிறகு மேசியா பிறக்கிற அந்த குடும்பத்திலே அவர் பெற்றோராக அவர் வளர்ப்பதற்கு கொடுத்த கட்டளைகள். Pouvez-vous imaginer, même pour l'ange Gabriel, Dieu devenir un bébé? யோசித்து பாருங்கள், காபிரியேல் தூதனுக்கும் தேவன் ஒரு குழந்தையாக பிறப்பது அவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். Gabriel, il savait ce que c'était des bébés. Il avait été avec Moïse. காபிரியேலுக்கு குழந்தை என்பது என்னன்னு தெரிந்திருக்கும். ஏன்னா மோசே குழந்தையா இருக்கும்போது கூட அவர் இருந்தார். Et quoi dire du nom Jésus? இயேசு கிறிஸ்துவின் பெயரை பற்றி எப்படி என்ன சொல்லுவது? C'était pas un nom particulier, c'était un nom très commun. இது ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷமான பெயர் அல்ல, எங்கும் உபயோகிக்கப்பட்ட ஒரு பெயர் தான். Il aurait pu l'appeler éminence, majesté, envoyé du ciel, qui sais-je. அவர் மென்மையானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று வேறு விதமான பெயர்களை உபயோகித்திருக்கலாம். Mais l'évangile de Jean, le chapitre 1er et le verset 46, il dit, tout ce qui est bon, peut-il venir de Nazareth quelque chose de bon? யோவான் புத்தகத்துல படித்து பார்க்கும்போது நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Et cette femme Marie, அந்த பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது மரியா probablement quelqu'un de très distingué. அவர்கள் ஒரு விதமான விசேஷ குணமுடையவராக இருந்தது பார்க்க முடிகிறது. Une jeune femme juive assortie de l'adolescence. அந்த வாலிப பிரயாசத்திலே கடந்து வரக்கூடிய அந்த வாலிப பெண் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர். Et Joseph, oui, c'est vrai, il était un bon homme de famille. நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் யோசேப்பு. Mais c'était un charpentier. இருந்தாலும் அவர் இந்த வேலையை செய்கிறவர். Et
le créateur de l'univers qui allait s'asseoir à la table du charpentier. அந்த உலகத்தை ஆண்ட சராசரன் படைத்த தேவன் அந்த அந்த தொழிலை தெரிந்து கொண்டு அங்க இருக்கிறதை பற்றி பார்க்க முடிகிறது. Vous savez, quand je lis l'histoire de la naissance de Jésus, j'aime poser la question de pourquoi. இந்த சரித்திரத்தை நான் படித்து பார்க்கும்போது எனக்குள்ளும் கேள்வி வருகிறது, ஏன், எதற்காக என்ற கேள்வி எனக்கு ஏற்படுகிறது. Pourquoi Jésus a fait ça? இயேசு கிறிஸ்து ஏன் இதை செய்தார்? Et je pense du fond du cœur que Jésus a fait ça pour te rencontrer à toi et à moi. என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பார்க்கும்போது நான் சிந்தித்தேன், உன்னை என்னை சந்திப்பதற்காகவே கிறிஸ்து இப்படி செயல்பட்டார். Il a fait ça pour venir à notre rencontre. நம்மை சந்திப்பதற்காக அவர் இவ்விதமாக செயல்பட்டார். Pour nous faire connaître qu'il sait ton nom et qu'il sait le mien. உன்னுடைய பெயர் அவருக்கு தெரியும், தன்னுடைய பெயர் என்ன தெரியும் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்காக இங்கு வந்தார். Pour te faire savoir qu'il te comprend. அவர் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தவும் உன்னை புரிந்து கொள்வதற்காகவும் வந்தார். Qui comprend tes luttes, qui comprend tes défis de la vie. உன்னுடைய போராட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். Et c'est pour ça que je vous invite à ouvrir vos Bibles dans l'épître aux Hébreux au chapitre 4 et le verset 15. இதனால் தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். Hébreux chapitre 4 verset 15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Et je vous laisse lire directement. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Vous l'avez compris? Ce que l'auteur est en train de dire? இந்த எழுத்தாளர் எழுதுகிறது உங்களுக்கு வசனம் புரிகிறதா? Jésus est venu pour que nous ayons un grand prêtre qui comprend nos luttes de la vie. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பிரதான ஆசாரியர் நம்முடைய வாழ்க்கையில உள்ள போராட்டங்களை அறிந்து கொள்ள முடியாத இந்த பூமிக்கு வந்தார். Qui a pu vivre les mêmes tentations que nous. நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராக இருந்தார். Qui est même allé au-delà parce que il a été tenté par des choses que nous on sera jamais tenté. அதற்கு மேற்பட்டவராக நம்ம உலகத்தில் நாம் காணக்கூடிய சோதனைகளை காட்டிலும் மேற்பட்ட சோதனைகளை அவர் கடந்து சென்றவராக இருந்திருக்கிறார். Vous comprenez, si quelqu'un me dit mais Ruben, t'as faim, transforme cette pierre en pain, c'est pas une tentation pour moi. யாராவது என் இடத்துல ரூபன் இது போல இந்த கல்லை வந்து அப்பமா மாற்று என்று சொன்னால் அது எனக்கு சோதனை அல்ல. Pourquoi? Parce que je sais que je n'ai pas le pouvoir pour le faire. ஏனென்றால் எனக்கு அதை செய்வதற்கான அந்த வல்லமை எனக்கு இல்லை. Mais si on me met un beau pain chaud qui sort du four avec tous les parfums, alors pour moi ça c'est une tentation. ஒருவேளை அந்த ஒரு அடுப்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த அப்பமானது மிகுந்த வாசனை உள்ளதா இருக்கும்போது அது எனக்கு போராட்டமா இருக்கும், அதை நான் உட்பதற்கு அது போராட்டமா இருக்கலாம். Mais l'auteur de l'épître aux Hébreux, il termine ce verset en disant qu'il y a eu quand même une grosse différence. இந்த வசனத்தை முடிக்கும்போது அது சொல்லுகிறார், மிகவும் பெரிய ஒரு சோதனையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Il comprend parce qu'il a passé par les mêmes défis, mais il n'a pas péché. நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட போதிலும் இருப்பினும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார்னு சொல்லப்படுகிறது. Vous entendez bien la bonne nouvelle qu'il est en train de nous donner? நீங்க புரிகிறதா விசேஷமான நற்செய்தியை பற்றி சொல்கிறாரே? Le créateur de l'univers, il te comprend, il te connaît. அந்த சராசரங்களை படைத்த தேவன் உன்னை புரிந்திருக்கிறார், உன்னை அறிந்திருக்கிறார். Au plus profond de tes luttes de vie. உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார், ஆழமாக அறிந்திருக்கிறார். Une fois que Jésus nous a compris, கிறிஸ்துவானவர் உன்னை அறிந்து கொண்ட பிறகு vous pouvez trouver la grâce et la miséricorde quand nous avons besoin d'elle. அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கங்களையும் நாம் தேவைப்படும்போது நாம் பெற்றுக்கொள்ளலாம். Quand nous tombons, quand nous trébuchons, il ne nous oublie pas, mais il tend la main pour nous soutenir. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடுமாறும்போது அவர் கரங்களை நீட்டி நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார்.
Notre Dieu nous comprend et nous aime. நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை புரிந்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். Mon apparence est simple, votre apparence est simple, votre vie comporte des obstacles. நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய தன்மை, என்னுடைய தன்மை எல்லாம் வித்தியாசமானவைகள். C'était la même chose pour Jésus. இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே விதமாகவே இருந்தது, அவனமாகவே இருந்தது. Vous avez des défis financiers? உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். Jésus sait ce que tu traverses. நீ கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். Tu as des soucis de santé? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே சரீர பலவீனங்கள் இருக்கிறதா? Jésus, en tant qu'homme, il a pu expérimenter les mêmes défis. உன்னுடைய போராட்டத்தை போல அவரும் இந்த பூமியிலே போராட்டத்தை அனுபவித்தவர். Vous vous êtes déjà senti trahi par quelqu'un? மற்றொரு மனிதரால் நீ ஏமாற்றப்பட்டவராக நீ உணர்ந்திருக்கிறாயா? Oh, comme Jésus peut s'identifier avec vous si facilement. உன்னை போல அவரும் தன்னை சேர்த்துக் கொண்டு அவரை அறிந்தவராக இருக்கிறார். Vous vous rappelez, l'évangile, il dit que Jésus a prié avec des larmes et du sang. வேத சுவிசேஷ வசனங்கள் கூறுகிறது, அவர் கண்ணீரோடு அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம், இரத்த வேர்வை சிந்தினை பார்க்கிறோம். Jésus, il était aussi humain qu'il pouvait toucher les gens. மனிதரா இருந்தபோது மனிதர்களை தொட்டவராகவும் திகழ்ந்தார். Il pouvait les connaître au plus profond de leur être. அவருடைய ஆழமான காரியங்களை அவர் அறிந்து கொள்ள முடியும். Mais il était si puissant, si divin qu'il pouvait les guérir. தெய்வீக தன்மையுடையவராகவும் வல்லமையுடையவராகவும் சுகப்படுத்தக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார். Comme un homme, Jésus parlait avec l'accent galiléen. கலிலேயருடைய அந்த பேச்சுகள் ஊடாக அவர் பேசினதை நாம் பார்க்க முடிகிறது. Mais comme Dieu, il parlait avec autorité que même la mer l'obéissait. இருப்பினும் அவர் அதிகாரமுடையவராக பேசினார், ஏனென்றால் கடலும் அவர் வார்த்தைகளுக்கு இணங்கினது. Comme homme, il pouvait passer inaperçu au milieu de la foule. அதிகமான கூட்டம் இருந்த இடங்களில் கூட அவர் மறைந்து சென்றது வேதம் கூறுகிறது. Mais comme Dieu, il a pu changer l'histoire. இருப்பினும் தேவனாக இருக்கும்போது அவர் சரித்திரத்தை மாற்றினவராக திகழ்ந்தார். Et parce qu'il est celui qui entend tes prières et les miennes, ஏனென்றால் உன்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். il est aussi celui qui peut changer ton existence. உன்னுடைய தன்மையை அவர் மாற்றக்கூடிய வல்லமையுடையவராகவும் இருக்கிறார். Vous savez, des fois nous pouvons être oubliés par nos amis parce qu'ils ne nous voyaient pas depuis longtemps. ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் நீண்ட நாட்களா பார்க்காத நிமித்தம் நம்மை மறந்து போகலாம். Mais c'est pas le cas avec Dieu. ஆனால் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. Ésaïe au chapitre 49, il dit que Dieu, Jésus nous a gravés sur la paume de ses mains. ஏசாயா 49 அதிகாரத்திலே பார்க்கும்போது உன் கரங்களிலே வரைந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். Si on écrit avec un stylo, ça peut s'effacer. கரங்களை எழுதும்போது ஒரு பேனாவில் எழுதும்போது அழைக்கப்படலாம். Mais écrit, gravé en profondeur, ça ne s'efface pas. உள்ளங்கைகளிலே வரையப்பட்டு எழுதப்படும் போது செதுக்கப்படும் போது அது ஒரு நாளும் மறைந்து போவதில்லை. Ça veut dire que ton nom est sur ses lèvres. என்ன அர்த்தம் என்றால் உன்னுடைய பெயர் அவர் உதடுகளில் இருக்கிறது. Et Isaïe nous dit que ton nom est sur la paume de ses mains. சொல்கிறார் அவருடைய கரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் ஏசாயா. Ce qui me rassure, c'est que nous avons un Dieu qui est tout puissant. எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்னவென்றால் நம்முடைய தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Mais qui se fait aussi petit pour pouvoir se rentrer dans nos cœurs. இருப்பினும் அவர் சிறியவராக இந்த பூமியில வந்து நம்ம இதயத்தில் வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். Qu'il s'est fait homme parmi nous. அவர் நம்மத்திலே ஒரு மனிதனாக இறங்கி வாழ்ந்தார். Afin de gagner ta confiance. உன்னுடைய நம்பிக்கையில் வெற்றி கொள்ளும்படியாக இங்கு வந்தார். Jésus est venu pour que nous puissions lui faire confiance. இயேசு கிறிஸ்து இங்கே வந்ததுக்கு நோக்கம் என்னவென்றால் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக. Il est venu en sacrifice pour que nous puissions le connaître.
அவர் நாம் அவரை அறிந்து கொள்வதற்காக தியாக பலியாய் வெளிப்பட்டார். Il est mort pour que nous puissions vivre. நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவர் மரித்தார். Tout ceci, c'est un défi pour l'intelligence humaine, pour la logique. மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கான உள்ள போராட்டம் பிரச்சனைகள் இது. Mais c'est le point le plus fort de son témoignage à l'humanité. ஆனால் மனிதர்களுக்காக அவர்கள் வெளிப்பட்ட அந்த சாட்சியாகவும் திகழ்கிறது. Parce que seulement un Dieu aimant pouvait avoir un plan aussi démesuré pour être avec nous. நம்மளோடு கூட இருப்பதற்காக அவர் செயல்பட்ட திட்டங்கள் யாவன ஆச்சரியமானவை. Ce que l'homme ne peut pas faire, Dieu, il le fait. மனிதனால் முடியாத காரியங்களை தேவன் செய்து நிறைவேற்றினார். C'est pour ça que je vous invite à élever vos cœurs au ciel. ஆகையினால் தான் சொல்கிறேன், உங்களுடைய சத்தத்தை வானத்தை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்கிறேன். En prière avec moi, en remerciant au Seigneur. தேவனோடு என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தும்படியாக ஜெபிக்கும்படியாக கூப்பிடுகிறேன். Et je priais. ஜெபிக்கிறேன். Mon Dieu, என் தேவனே, tu es venu si proche de moi. என் அருகிலே நெருங்கினவராக இறங்கி வந்தீர். Tu es rentré dans mon monde. இந்த என்னுடைய பூமியிலே நீர் இறங்கி வந்தீர். Tu as gravé mon nom sur tes mains. என்னுடைய பெயரை உமது உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்தீர். Pour me donner le choix du salut. ரட்சிப்பின் தீர்மானத்தை ஏற்பதற்கான கிருபையை கொடுத்தீர். Merci beaucoup. எல்லாவற்றுக்கும் நன்றி கர்த்தாவே. Aujourd'hui, இன்றைய நாளிலும் je place mon regard sur toi. என்னுடைய பார்வையை உன்னை நோக்கி பார்க்கிறேன். Avec amour. அன்போடு. Parce que je sais que tu m'aimes encore plus davantage. ஏனென்றால் என்னை அதிகமாக நீர் என்னில் அன்பாய் இருக்கிறீர் என்று அறிவேன். Merci Seigneur parce que tu es devenu un comme nous. நன்றி கர்த்தாவே, எங்களைப் போல மனிதராக எங்களில் ஒருவராக இங்கு வந்தீர். Pour que je puisse te ressembler. நான் உம்மை போல நான் பிரதிபலிப்பதற்காக. Et je te remercie pour le plus grand cadeau de tous les temps, Jésus-Christ. இயேசு கிறிஸ்து என்ற மிகப்பெரிய அன்பு பரிசு எங்களுக்கு கொடுத்தீர். Ton fils. உமது குமாரன். En son nom, merci. Amen. அவர் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Amen.